வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்க்குறது அரச மரம். இந்த அரச மரம் காலையில் 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும். இந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியம், தெளிவு, சிந்தனை, நல்ல சிந்தனைகள் இருக்கும். படிப்பு சம்பந்தமாக இந்த மரம் நமக்கு அந்த ஆக்சிஜன் கொடுக்குது. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நல்ல ஆக்சிஜன், செரிட்டோன் என்ற வாயுவை அது கொடுக்குது. அதுக்கு மேலே போனால் கெட்ட வாயு கொடுக்குது. அதனால் காலையில் 5 to 10 இந்த டைமில் வர அந்த காற்றை நம்ம சுவாசித்தா நல்ல எண்ணங்கள், தூய்மையான அந்த பக்தி. அதான் அரச மரம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க. நம்ம அரச மரத்தை சுற்ற மாட்டோம். அதனால் பிள்ளையாருக்கு ஒரு 108 சுற்றணும்னு சொல்கிறாங்க. அந்த அரச மரத்துக்கு கீழே இந்த பிள்ளையாரை வச்சாங்க. அதன் வழிகாட்டுதலாக இந்த அரச மரம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இந்த அரச மரத்தினால நமக்கு நல்ல ஆரோக்கியமான காற்று நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சுள்ளி, அந்த குச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஏகம் வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அரச மரம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை, பெண்கள் கர்ப்பம் தரிக்கலைன்னா இந்த அரச மரத்தை 108 வாட்டி சுற்ற சொல்லுவாங்க. அதனால் அந்த கர்ப்ப பையை சுத்தப்படுத்துது. நமக்கும் பார்த்திங்கன்னா, நானும் இப்போ தொடர்ந்து இந்த அரச மரத்துக்கு சுற்றும் போது காலையில் நமக்கு தொப்பை குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அரச மரத்தை ஆரோக்கியமாக நாம் ஆரோக்கியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்.